ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு வரி வினாவிடையில் 9ஆம் வகுப்பு தமிழில் இயல் 3 வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இயல் 1, 2 வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு தலைப்பு 1 வந்து ஏறு தழுவுதல். ஓகே, ஃபஸ்ட்டு 1, வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுவது எது? வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுவது எது? விடை மாடுகள். சங்க இலக்கியத்தில் ஏறு தழுவுதல் பற்றி கூறும் நூல் எது? சங்க இலக்கியத்தில் ஏறு தழுவுதல் பற்றி கூறும் நூல் எது? விடை கலித்தொகை. 3, தமிழர்களின் வீர விளையாட்டு எது? தமிழர்களின் வீர விளையாட்டு எது? விடை ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல் எந்த நிலத்தில் தோன்றியது? விடை முல்லை. எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை கலித்தொகை. காளைகளின் பாய்ச்சல் பற்றி கூறும் நூல் எது? காளைகளின் பாய்ச்சல் பற்றி கூறும் நூல் எது? விடை கலித்தொகை. 7வது கொஸ்டின், நீர் எடுப்பவை, நிலம் சாடுபவை, மாறு ஏற்று சிலைப்பவை, மண்டி பாய்ப்பவையாய் என காளைகள் பற்றி கூறும் நூல் எது? நீரி எடுப்பவை, நிலம் சாடுபவை, மாறு ஏற்று சிலைப்பவை, மண்டி பாய்ப்பவையாய் என காளைகள் பற்றி கூறும் நூல் எது? விடை கலித்தொகை. ஏறு தழுவுதல் கலித்தொகையை தவிர எந்தெந்த நூல்களில் கூறப்படுகின்றது? ஏறு தழுவுதல் கலித்தொகையை தவிர எந்தெந்த நூல்களில் கூறப்படுகின்றது? விடை சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பாமாலை, பள்ளு இலக்கியம். 9வது, எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை பற்றி கூறும் இலக்கியம் எது? எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை பற்றி கூறும் இலக்கியம் எது? விடை கண்ணுடையம்மன் பள்ளு. 10வது, எருது விளையாடி மரணமுற்ற சங்கன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதார்கள் எந்த மாவட்டத்தில் உள்ளது? எருது விளையாடி மரணமுற்ற சங்கன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதார்கள் எந்த மாவட்டத்தில் உள்ளது? விடை சேலம். எருது விளையாடி மரணமுற்ற சங்கன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதார்கள் எந்த ஊரில் உள்ளது? ஃபஸ்ட்டு கேட்டது வந்து மாவட்டம், செகண்ட் வந்து ஊர், கருவந்துறை. காளை போர் பற்றிய பெனிஹாசன் சித்திரம் எங்கு உள்ளது? காளை போர் பற்றிய பெனிஹாசன் சித்திரம் எங்கு உள்ளது? விடை எகிப்து. 13, காளை போர் பற்றிய சித்திரம் கிரீட் தீவில் உள்ள எந்த அரண்மனையில் உள்ளது? காளை போர் பற்றிய சித்திரம் கிரீட் தீவில் உள்ள எந்த அரண்மனையில் உள்ளது? கினோசஸ். 14வது, கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமிர்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் விரட்டுவது போன்ற ஓவியம் எங்கு உள்ளது? கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் விரட்டுவது போன்ற ஓவியம் எங்கு உள்ளது? விடை கரிக்கையூரில். கோத்தகிரி எந்த மாவட்டத்தில் உள்ளது? விடை நீலகிரி. 16, திமிலுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்குவது போன்ற ஓவியம் மதுரை உஸ்லம்பட்டி அருகே எங்கு கண்டறியப்பட்டுள்ளது? விடை கல்லூத்து மேட்டுப்பட்டி. 17, சிந்து சமவெளி மக்கள் எதை தெய்வமாக வழிபட்டனர்? விடை காளை. 18, சிந்துவெளி அகழாய்வுகளில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல் முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பதாக கூறியவர் யார்? விடை ஐராவதம் மகாதேவன். 19, ஏறு தழுவுதல் டேஸ் நில மக்களின் அடையாளமாக திகழ்கிறது? முல்லை நில மக்கள். 20, ஏறு தழுவுதல் தமிழகத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மாடு பிடித்தல், மாடு அணைத்தல், ஜல்லிக்கட்டு. 21, தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டுள்ள நாடு எது? தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டுள்ள நாடு எது? விடை ஸ்பெயின். 22, தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் டேஸ் ஆண்டுகள் தொன்மை உடையது? விடை 2000 ஆண்டுகள் தொன்மை உடையது. டேஸ் மாவட்டம் மயிலாடும்பாறை அருகே சித்திரக்கல் புடவில் தமிழுடன் கூடிய ஓவிய காளை கண்டறியப்பட்டுள்ளது? விடை தேனி. ஸோ இதோட லெசன் 1 வந்து முடிஞ்சு. ஸோ லெசன் 2 வந்து பார்ப்போம். தலைப்பு வந்து மணிமேகலை. சிகில் பகுதி 2 பார்ப்போம். தலைப்பு வந்து மணிமேகலை. ஃபஸ்ட்டு 1, இந்திர விழா எந்த நகரோடு அதிகம் தொடர்புடையது? இந்திர விழா எந்த நகரோடு அதிகம் தொடர்புடையது? விடை புகார். இந்திர விழா எந்தெந்த நூல்களில் விவரிக்கப்படுகின்றன? விடை சிலப்பதிகாரம், மணிமேகலை. விலாவரை காதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? விலாவரை காதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? விடை மணிமேகலை. 4வது, மெய்த்திறம் வழக்கு நான்பொருள் வீடெனும் இத்திரம் தத்தம் இயல்பினிற் காட்டு என்ற பாடல் வரி இயற்றியவர் யார்?
மெய்த்திறம் வழக்கு நான்பொருள் வீடெனும் இத்திரம் தத்தம் இயல்பினிற் காட்டு என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? சீத்தலை சாத்தனார். இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும்? 28 நாட்கள். இலக்கண குறிப்பு மாற்று மீன் ஏவல் வினைமுற்று. இலக்கண குறிப்பு பரப்பு மீன் ஏவல் வினைமுற்று. இலக்கண குறிப்பு தன்மணல் பண்புத்தொகை. இலக்கண குறிப்பு தோரண வீதியும் தோமரு கோட்டியும் என்னும் மை. இலக்கண குறிப்பு காய்குலை கமுகு. காய்குலை கமுகு இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. இலக்கண குறிப்பு தருக. பூக்கொடி வள்ளி இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. இலக்கண குறிப்பு உருப்பொருள் உரிச்சல் தொடர். தாழ் பூந்துரை வினைத்தொகை. முத்துத்தாமம் இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. பாங்கறிந்து இரண்டாம் வேற்றுமை தொகை. நன்பொருள் பண்புத்தொகை. நல்லுரை பண்புத்தொகை. இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுபவை சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். 19. தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலமாக திகழும் நூல் எது? தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலமாக திகழும் நூல் எது? சிலப்பதிகாரம், மணிமேகலை. பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எது? மணிமேகலை. பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் எது? மணிமேகலை. சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வர்ணைகளும் நிறைந்த நூல் எது? சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வர்ணைகளும் நிறைந்த நூல் எது? மணிமேகலை. மணிமேகலை எந்த சமயத்தை சார்ந்த நூல்? விடை புத்தம். மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை 30. மணிமேகலையில் இடம்பெற்றுள்ள விலாவரை காதை எத்தனையாவது காதையாக அமைந்துள்ளது? மணிமேகலை இடம்பெற்றுள்ள விலாவரை காதை எத்தனையாவது காதையாக அமைந்துள்ளது? விடை 1. மணிமேகலை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனாரின் இயற்பெயர் என்ன? சாத்தான். சீத்தலை சாத்தனார் எங்கு வாழ்ந்தார்? மதுரை. கூலவாணிகத்தில் கூலம் என்பது டேஸை குறிக்கும் தானியம். சீத்தலை சாத்தனாரின் சமகாலத்தவர் யார்? இளங்கோவடிகள். சீத்தலை சாத்தனாரின் சிறப்பு பெயர்கள் என்ன? தண்டமிழ் ஆசான், சாத்தான், நன்னூறு புலவன். தண்டமிழ் ஆசான் என்று சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் யார்? இளங்கோவடிகள். அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை மணிமேகலை. அடுத்து செயல்பகுதி 3. ஓகேவா? இயல் 3ல் தலைப்பு லெசன்ஸ் 3ஆவது. ஃபஸ்ட்டு 2 இது ஓவர் ஆயிடுச்சு. தலைப்பு அகலாய்வுகள். கீழடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கீழடி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஓகேவா? ஸோ மதுரை. கீழடி அகலாய்வில் கிடைத்துள்ள பொருட்களில் மிகவும் தொன்மையானது எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? அதில் கிடைத்துள்ள பொருட்கள் பார்த்தோம்னா 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது அறிவை விரிவு செய் என்று கூறியவர் பாரதிதாசன். இந்தியாவில் எங்கு முதல் கல்லாயுதம் கண்டுபிடிக்கப்பட்டது? இந்தியாவில் எங்கு முதல் கல்லாயுதம் கண்டுபிடிக்கப்பட்டது? விடை பல்லாவரம். கிபி 1863ஆம் ஆண்டு பல்லாவரத்தில் யாரால் முதல் கல்லாயுதம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ராபர்ட் புருஸ்வுட். 6வது தொல்லியல் ஆய்வாளர்கள் ரோமானியர்களின் பழங்காசுகளை எங்கு கண்டுபிடித்தனர்? தொல்லியல் ஆய்வாளர்கள் ரோமானியர்களின் பழங்காசுகளை எங்கு கண்டுபிடித்தனர்? விடை கோவை. ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகலாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாழியர் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1914. பட்டி மண்டபம் பற்றி கூறும் நூல் சிலப்பதிகாரம், திருவாசகம், கம்பராமாயணம். 9வது மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுறுத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று பட்டி மண்டபத்தை பற்றி கூறும் நூல் எது? விடை சிலப்பதிகாரம். பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமீன் என்று பட்டி மண்டபத்தை பற்றி கூறும் நூல் எது? மணிமேகலை. 11 பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அடியணையே என்று பட்டி மண்டபத்தை பற்றி கூறும் நூல் எது? திருவாசகம். ஸோ ஒவ்வொரு இதுவுமே கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இந்த 10வது இது கொடுத்துட்டு 4 ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதை கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. 12வது பன்னாரும் கலைத்தெறி பட்டி மண்டபம் என்று பட்டி மண்டபத்தை பற்றி கூறும் நூல் எது? கம்பராமாயணம். 13 பழையன கழிதலும் புதியன புகழ்தலும் வலுவல கால வகையினானே என கூறும் நூல் நன்னூல். நன்னூலை இயற்றியவர் யார்? பவணந்தி முனிவர். அறிவியலின் 2 வகைகள் எவை? வணிக அறிவியல், மக்கள் அறிவியல். ஓகே. ஸோ அடுத்த தலைப்பில் பார்ப்போம். வல்லினம் மிகு இடங்கள். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? விடை 3. வல்லெழுத்துக்களில் டேஸ் 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 ஆகிய 4 எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வரும். வல்லெழுத்துக்கள்னால் வல்லின எழுத்துக்களில். ஓகேவா? ஸோ கசதப
ரசட தபர. ஸோ அதில் 4 எழுத்துக்கள் தான் வந்து மொழிக்கு வந்து முதல்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மாட்டினங்களின் தாயினம் எது? தமிழக மாட்டினங்களின் தாயினம் எது? காங்கேயம். காங்கேயம் மாடுகள் எந்தெந்த மாநிலத்தவரால் விரும்பி வாங்கப்படுகிறது? கேரளம், கர்நாடகம், ஆந்திரம். காங்கேயம் காளைகள் எந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது? இலங்கை, மலேசியா, பிரேசில், பிலிப்பைன்ஸ். 6வது, கரூர் அமராவதி ஆற்றுத்துறையில் காங்கேயம் மாடுகள் உருவம் பொறித்த கிமு முதல் நூற்றாண்டைச் சேர்ந்த யார் காலத்து நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன? சேரர் காலத்து நாணயம். 7வது, தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் தட்சிணாமூர்த்தி. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை ராசமாணிக்கனார். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்ற நூலின் ஆசிரியர். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்ற நூலின் ஆசிரியர் ரத்தினம். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை ராஜன். 11, தமிழர் சால்பு என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை வித்யானந்தம். 12, ஐம்பெருங்குழு என் பேராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம். விடை தொகை சொற்கள். 13, வயலிலே வேலை செய்வேன் வரப்பினிலே போட்டிடுவேன் என்ற நாட்டுப்புற பாடலை இயற்றிய பாடலை பாடியவர் யார்? வயலிலே வேலை செய்வேன் வரப்பிலே போட்டிடுவேன் என்று நாட்டுப்புற பாடலை பாடியவர் ராஜன். ஸோ அடுத்த தலைப்பு திருக்குறள். திருக்குறளை வந்து பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு குறளுக்கும் வந்து என்னென்ன அணி அந்த மாதிரி வந்து ஒரு 2-3 இது வந்து போட்டிருப்போம். ஸோ அதுக்கடுத்து திருக்குறளை பற்றி ஒரு ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்பி இகழ்வார் பொருட்கள் என்ற குறளில் பயின்று வரும்படி உவமை அணி. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தரும் என்ற குறளில் பயின்று வரும்படி சொற்பொருள் பின்வரு நிலை அணி. 3வது, குணம் நாடி குற்றமும் நாடி மற்றும் மிகை நாடி மிக்க குறள் என்ற குறளில் பயின்று வரும் அணி சொற்பொருள் பின்வரு நிலையணி. சலத்தால் பொருள் செய்தே மார்த்தால் பசுமன் களத்தினீர் பெய்திரி இயற்று என்ற குறளில் பயின்று வரும் அணி உவமை அணி. உலகம் இனம் மொழி கடந்த நூல் எது? உலகம் இனம் மொழி கடந்த நூல் எது? திருக்குறள். திருக்குறளின் வேறு பெயர்கள் முப்பால், பொதுமறை, பொருளுரை. திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் யார்? மணக்குடவர், பதிப்பெருமாள், காளிங்கர். திருக்குறளுக்கு எத்தனை பேர் உரை எழுதியுள்ளனர்? 10 பேர். 11 சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அதுதான். திருக்குறளில் சிறந்த உரை யாருடையது? பரிமேலழகர். 10, திருக்குறளை போற்றி எழுதப்பட்ட நூல். திருக்குறளை போற்றி எழுதப்பட்ட நூல் திருவள்ளுவ மாலை. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர்கள் நாயனார், தெய்வப்புலவர், பெருநாவலர். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் அனிச்சம், சோலை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி. 17, திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். 18, திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? மணக்குடவர். திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது? 7 இடங்களில். திருக்குறளில் 7 என்ற சொல் எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது? 8 குறட்பாவில். 21, திருக்குறள் இதுவரை மேற்பட்ட மொழிகளில் வெளிவந்துள்ளது? 1100க்கும் மேற்பட்ட மொழிகள். திருக்குறளில் இருமுறை வரும் உரை அதிகாரம் எது? குறிப்பறிதல். 23, பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்ற குறளில் பயின்று வரும் அணி எது? ஏகதேச உருவக அணி. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட வந்து இந்த இயல் 3 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.